இது பகுதி 2ங்க. நேற்று பேசினது தொடர்ச்சி. இப்போ முள்ளங்கி, காராமணி, பாகற்காய் இதெல்லாம் நல்லா காய்க்குங்க இந்த வெயில் காலத்தில். அது மாதிரி கொடி காய்கறிகள் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய், பொள்ளங்காயெல்லாம் கூட காய்க்குங்க. கத்திரிக்காய் எல்லா சமயத்துலேயும் காய்க்குங்க. இதெல்லாம் நம்ம காலத்துக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிரிடும்போது நம்மளுக்கு தினசரி சமையலுக்கு எல்லா காய்கறிகளும் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க. இப்போது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருந்தால் அதில் வாங்கி அதில் மண்ணெல்லாம் கொட்டி இப்போது எரு இருக்குது இல்லைங்களா, எரு போட்டுக்கணுங்க. அது இல்லாமல் மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு தயார் பண்ணி இந்த வேஸ்ட்டான அந்த இலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, உதிர்ந்த இலைகளெல்லாம் நம்ம அது கூட போட்டு நல்லா மக்க வச்சு புளிச்ச மோரை தெளித்து விட்டிங்கன்னா இது மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் நிறையா இருக்குங்க. ஈரத்தை தங்க வச்சுக்கிட்டு நல்லா நம்மளுக்கு விளைச்சல் கொடுக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை கடலை புண்ணாக்கை நல்லா ஊற வச்சு புளிக்க வச்சு 3 நாள் கழித்து கொடுங்க.